இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஆயுள் தோஷம் ஜாதகம். ஆயுள் தோஷம் ஜாதகம் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிபதிக்கு சனி செவ்வாயும் சர்ப்பமும் மாந்தியும் தொடர்பு இருப்பதால் குடும்பத்தில் நிச்சயமாக துர்மரணம் உண்டு. சந்திரன் சனி கேது சேர்க்கை எங்க இருந்தாலும் சரிங்க, அடுத்த பாவம் மிக கடுமையாக பாதிக்கும். 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு 11ஆம் அதிபதியும் பாதிக்கப்படுவதால் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தான் இந்த ஜாதகர் இறப்பார். கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி 8இல் இருந்து 8ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனையில் இருப்பதால் ஆயுள் தோஷம் கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சனி சந்திரன் செவ்வாய் சர்ப்பம் மாந்தி தொடர்பு இருப்பதால் இது அற்ப ஆயுள் தோஷம் உள்ள ஜாதகம். 8இல் இருக்கும் நீச கிரகத்துடன் 3ஆம் அதிபதி இருப்பதால் தவறான முயற்சியில் ஜாதகர் எடுப்பார். புரியலீங்களா? இது தற்கொலை ஜாதகம் என்று சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ராகு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சந்திரன் புதன் சேர்க்கை 1-8 அதிபதிக்கும் 1-8 அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருடைய உயிருக்கு கண்டம் உண்டு. இதில் 1-8 அதிபதிக்கு காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் கண்டத்தில் இருந்து தப்ப முடியாது. 8ஆம் அதிபதிக்கு காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு உண்டு. 8க்கு 8ஆம் அதிபதி குருவுக்கு மற்றொரு காலப்பகை சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. இது ஆயுள் தோஷம் ஜாதகம். 30 வயதுக்குள் ஜாதகர் இறந்து விடுவார். ஓகே, குட், தேங்க்யூ. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது என்னுடைய ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க கட்டணம் ₹2000 வாங்குறேன். திருமண பொருத்தம் பார்க்க கட்டணம் ₹500 வாங்குறேன். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும்.